Hi students, welcome to PV Digital Classroom. Today we are going to see a new topic, let us speak. So what does mean by let us speak? Speak na enadhu pesradhu. So usually we people will be speaking in our own mother tongue. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு mother tongue இருக்கும். தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அந்த மாதிரி. So similar to that, nowadays English is also very important. So that only we people are learning in matriculation school to develop our English. So for that, developing our English, speaking is very important. ஸோ ஸ்பீக்கிங் அப்படின்றது வந்து இப்போ தமிழில் எப்படின்னா தமிழில் எப்படி வந்து செந்தமிழாக பேசணும், பிழை இல்லாமல் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, similar to that in English also we should speak without grammatical errors and our pronunciation should be very good. For that, these kind of let us practice section will be very useful. For that only in our textbook they have introduced this new topic. So here there is a conversation between a girl and a man. First we can watch how they are speaking. See here, hello uncle, please come in. So for that the man is asking, how are you Molly? So அந்த பொண்ணு கேக்குறாங்க, hello uncle, please come in, உள்ள வாங்க அப்படின்றாங்க. அதுக்கு அந்த அங்கிள் சொல்றாங்க, how are you Molly, எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. I'm fine uncle, please take your seat. அவ சொல்றதுக்கு, நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க என்ன பண்ணுங்க உட்காருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, thank you, where is your dad? அவரு உங்க அப்பா எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு மொழி சொல்றா, he is taking bath, wait uncle, I will inform him. அப்பா குளிச்சிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அங்கிள், நீங்க வந்திருக்கீங்க, நான் அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்றா. அதுக்கு அவர் சொல்றாரு, இட்ஸ் ஓகேமா, லெட் ஹிம் கம். சரி தொந்தரவு பண்ணாதீங்க, அப்பாவா வரட்டும், நான் வெயிட் பண்றேன். ஸோ வீட்டுக்கு வந்தவங்களா நம்ம என்ன கேட்போம், அதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்போமா. சிமிலர்லி ஷீ இஸ் ஆல்சோ ஆஸ்கிங், கேன் ஐ கெட் யூ சம் காஃபி டு ட்ரிங்க்? நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி கொஞ்சம் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, தேங்க்ஸ்மா, பட் ஐ ஹேட் காஃபி ஜஸ்ட் நவ். தேங்க்ஸ்மா, நான் இப்பதான் என்ன பண்ணேன், வரும்போது காஃபி சாப்பிட்டு வந்தேன் அப்படின்றாரு. காஃபி சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னதுனால அப்படியே சும்மா விட்டுடலாமா? இல்ல இல்ல. அதுக்கு அந்த பொண்ணு கேட்குறான், தென் ஹவ் அபவுட் சம் பட்டர் மில்க் அங்கிள்? சரி காஃபி தான் குடிச்சிட்டீங்க, கொஞ்சம் பட்டர் மில்க், பட்டர் மில்க்னா என்னது, மோராது குடிங்க அப்படின்றா. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, தட் வுட் பி நைஸ், கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்றாரு. ஹியர் இஸ் யுவர் பட்டர் மில்க். ஸோ அவர் சொன்னது என்ன பண்றா, போய் பட்டர் மில்க் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறா. அவரும் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு என்ன சொல்றாரு, இட் இஸ் ரியலி நைஸ், தேங்க்யூ மாம். ஸோ குடிச்சிட்டு என்ன சொல்றாரு, நல்லா இருந்தது, தேங்க்யூ மாம். யூ ஆர் வெல்கம் அங்கிள். ஸோ யூஸ்வலாக எல்லாரும் தேங்க்யூ சொன்னால் என்ன சொல்வோம், வெல்கம்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கும் ஒரு பெரியவருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். ஸோ அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், இட் ஷுட் பி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் இட் ஷுட் நாட் பி இன் மிஸ்டேக் ஷுட் நாட் பி தேர். The sentence should be very correct. There no grammatical error should be there. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னது, குட்டி குட்டி டயலாக்ஸ். ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாக்ஸுமே என்னது, ஒவ்வொரு டயலாக் சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்கூல்லேயும் வந்து ஒரு காம்படிஷன் நடக்குது, ஒரு செலிப்ரேஷன் நடக்குதுன்னா அதில் ட்ராமா இருக்கும். ஸோ அந்த ட்ராமாவில் என்ன சொல்லுவோம், டயலாக்ஸ் பேசுறாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ சிமிலர்லி இந்த கான்வர்சேஷன்லயும், ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டயலாக், இது ஒரு டயலாக். ஸோ ரெண்டு பேத்துக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன்ல எப்படி நம்ம சின்ன சின்னதான ஒரு ஃப்ரேம் சென்டென்ஸ் பண்ணி அதை வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாம பேசலாம் அப்படின்றது தான் இங்க வந்து லெட் அஸ் ஸ்பீக்னு கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் டாபிக் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாரும் வந்து புக்ஸை மட்டுமே நம்ம படிக்கக்கூடாது. வி ஷுட் நாட் பி புக் வார்ம். நம்ம என்ன பண்ணணும், அதை தாண்டி நம்ம கொஞ்சம் கத்துக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிக்கலான வேர்ல்ட்ல நம்ம எப்படி இருக்கணும், கொஞ்சம் வெளி உலகத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், பிளஸ் நம்ம புக்ஸையும் படிக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு நாலேஜ் அப்டேட் ஆகும். ஸோ ஃபார் தட் இங்கிலீஷ் இஸ் மஸ்ட். யூ பீப்புள் மஸ்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நீங்க குட்டி குட்டியான சென்டென்ஸ் பேசுங்க, ரொம்ப லென்த்தியான சென்டென்ஸ் பேச வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் நீங்கள் இப்போ இருக்கீங்க, குவாரண்டைன் பீரியட்ஸில் இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கான்வர்சேஷனுக்கான டைமே உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். நிறைய பேர் இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படின்றது ரொம்ப மறந்தே போயிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்காதீங்க.
உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸோட இங்கிலீஷ்ல பேசுங்க. ஈவன் உங்களோட வீட்டுல இருக்க உங்க அப்பா அம்மா கிட்டயும் வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க. அப்பா அம்மாக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா ரொம்ப பெஸ்ட். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வைப்பாங்க. அப்படி பேச தெரிலனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. பிளஸ் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க கூட இங்கிலீஷ்ல பேசுங்க. சிமிலர் டு தட், அப்பா அம்மாக்கு எழுத படிக்க தெரியலையா, அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பேர் அவங்களுக்கு நீங்க எழுத சொல்லி கொடுங்க. இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? அப்பா அம்மாக்கோ இல்ல உங்க தாத்தா பாட்டிக்கோ யாருக்காவது நீங்க என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ்ல பேர் எழுத கத்துக் கொடுங்க. இந்த குவாரண்டைன் பீரியட்ல அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அதான் இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு தெரியுமா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ எந்த அளவுக்கு இங்கிலீஷை நம்ம எழுதவும் பேசவும் பழகுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இங்கிலீஷ்லயும் சரி மற்ற சப்ஜெக்ட்லயும் சரி எப்படி இருக்க முடியும், பெஸ்டா இருக்க முடியும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங் ஆல் த டைம். ஸோ இப்போ நிறைய உங்களுக்கு லீவ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? எல்லாரும் பண்ணுவீங்களா? இனிமேல் இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணுவீங்களா? குட்டி குட்டி சென்டென்ஸ் பேசுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது என்னது, ஜஸ்ட் ஒரு கேர்ளுக்கும் ஒரு மேனுக்கும் இருக்க கான்வர்சேஷன். ஸோ இதே மாதிரியே உங்க வீட்டுல நீங்க என்ன பண்ணலாம், கான்வர்சேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் கொடுக்கட்டுமா, செல்ஃப் அசைன்மெண்ட் கொடுக்கட்டுமா? ஸோ இதே கான்வர்சேஷன் நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்களும் இன்னும் உங்க வீட்டுல இருக்க யாரையாச்சும் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே அவங்களும் பேசி எனக்கு என்ன பண்ண போறீங்க, வீடியோ எடுத்து அனுப்ப போறீங்க. ஸோ எத்தனை பேர் இங்கிலீஷ்ல இதுல ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், இதுல இருந்து பார்க்க போறேன். ஆல்ரெடி என் கிளாஸ்ல 4th ஸ்டாண்டர்ட்ல படிச்சவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி கான்வர்சேஷன் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளும் கிளாஸ்ல பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ இப்ப கிளாஸ்ல நம்மளால பண்ண முடியாத சுச்சுவேஷன்னால நான் என்ன சொல்றேன், வீட்லயே பண்ணி எனக்கு வீடியோஸ் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் யாருக்காக சொல்றேன், எனக்காகவா? நோ நெவர். யாருக்காக, உங்களுக்காக, உங்களோட கம்யூனிகேஷனு உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்காக தான் இந்த அசஸ்மெண்ட். ஸோ நீங்க எங்களோட கொஞ்சம் படிக்கிறதுல கோஆப்ரேட் பண்ணுங்க. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, the structures that are useful for this situation. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்குன்னா, இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணலாம், மாத்தியும் கேட்கலாம். ஸோ அதுல என்ன கேட்டிருந்தாங்க, வேர் இஸ் யுவர் டேட்னு கேட்டிருந்தாங்க. வேர் இஸ் யுவர் டேட்னு கேட்காம வேற எப்படி கேட்கலாம், இஸ் யுவர் டேட் ஹோம், உங்க அப்பா வீட்டுல தான் இருக்காரா, கால் யுவர் டேட், உங்க அப்பாவை கூப்பிடுங்க. இன்ஃபார்ம் யுவர் டேட் தட் ஐ எம் ஹியர், அப்பா கிட்ட சொல்லுங்க நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. ஐ வாண்ட் டு see your dad, நான் உங்க அப்பாவை பார்க்கணும். ஸோ அங்க என்னது, இப்போ உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியல, யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, யாரை பார்க்கணும்னு நீங்க எப்படி கேட்பீங்க, whom do you want to meet, நீங்க யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. he is not home அப்படின்னா அப்பா வீட்டுல இல்ல. he has gone outsideனா அப்பா வெளியில போயிருக்காரு. he is out of townனா இந்த ஊர்லயே இல்ல, வெளியூர் போயிருக்காரு. wait, he will come in 2 minutes, வெயிட் பண்ணுங்க அப்பா இன்னும் 2 minutesல வந்துருவாரு அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்பா கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா, dad someone has come to see you. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி குட்டி குட்டி டயலாக்ஸ் வச்சு நீங்களா ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி அழகா பேசலாம். how we have to speak a small conversation we have seen in the before slides. In this slide we are going to see let us read. This is our supplementary section. So in that supplementary section related to our lessons. So what lesson we have learned in our first, the earth desolated home. So how is it about it? It is about our earth, the planets and the space. ஒரு ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட லெசன் பார்த்தோமா? ஸோ அது ரிலேட்டடா தான் இந்த சப்ளிமெண்டரி ரீடரும் நம்மளுக்கு வரப்போகுது. என்னன்னா லாஸ்ட் இன் ஸ்பேஸ். ஸோ லாஸ்ட் அப்படின்னா என்னது, தொலைஞ்சு போறது. எங்க தொலைஞ்சு போயிட்டாங்க, ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா என்னது, நம்மளோட எர்த்தை விட்டு மேல. ஸோ மேல என்ன இருக்கு, ஸ்கை இருக்கு. ஸோ அது ஸ்கைக்கு மேல நிறைய பிளானட்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னது, அதை தான் நம்ம என்ன சொல்ல ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பேஸ்ல தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்றது தான் இந்த லெசனோட ஹிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டான்ஸாவை ரீட் பண்ணிடலாம். ரீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஸ்டோரி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அமுதன் அண்ட் நிலவன் visited the space museum. They saw a model of space shuttle. Then Nilavan found a latch and opened the shuttle.
they entered the shuttle and the door locked. Now they were trapped inside and they walked into the deck. Shall we read one more time? Amudan and Nilavan visited the Space Museum. They saw a model of space shuttle. Then Nilavan found a latch and opened the shuttle. They entered the shuttle and the door locked. Now they were trapped inside and they walked into the deck. So what is the meaning? They were two boys. What was the boy's name? Amudan and Nilavan. Where they have visited? They have visited the Space Museum. Space Museum na the museum na கண்காட்சி. ஓகேவா? எதை பத்தி? ஸ்பேஸ் பத்தி இருக்க விஷயங்கள். ஸோ ஸ்பேஸ்னா எக்ஸாக்டா தமிழ் மீனிங் என்ன? அருண்காட்சியகம், காட்சியகம். ஸோ அங்க போறாங்க. யார் யார் போறாங்க? அமுதன் அண்ட் நிலவன் போறாங்க. அங்க அவங்க போயிட்டு என்ன பாக்குறாங்க? they saw a model of space shuttle. ஸோ ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்றது என்னது? மேல விண்வெளிக்கு மேல ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்க இல்லையா, விண்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விண்கலம் பாக்குறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த ஒரு மாடல், இங்க ஒரு மாடல். ஸோ இது எல்லாமே என்னது? ஸ்பேஸ் ஷட்டில் தான். தென் நிலவன் ஃபவுண்ட் அ latch. ஸோ latchனா என்னதுன்னா நம்ம டோர்ல இருக்கும் இல்லையா, தாப்பாள். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தாப்பாள். இங்க தெரியுதா, அமுதன் அண்ட் நிலவன் ரெண்டு பேர் நிக்கிறாங்க, எல்லோ கலர் ஷர்ட் அண்ட் ப்ளூ கலர் ஷர்ட்ல. ஸோ அவன் என்ன பண்றான், அந்த டோர்ல இருக்க லேட்சை ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஷட்டில்குள்ள போயிடுறாங்க. தே என்டர் த ஷட்டில் அண்ட் த டோர் லாக். ஸோ அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது. நவ் தே வேர் ட்ராப்ட் இன்சைட். ஸோ என்ன பண்றாங்க, இந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ மாட்டிட்டுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள அவங்க நடக்கிறாங்க. தே வாக்ட் இன்டு த டெக். ஸோ இந்த ஸ்டான்ஸோட மீனிங் என்னது, அமுதன் அண்ட் நிலவன் சொல்லிட்டு டூ பாய்ஸ் இருக்காங்க. அவங்க ஸ்பேஸ் மியூசியம் விசிட் பண்றாங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா மாடல் ஆஃப் ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் நிறைய பாக்குறாங்க. ஸோ அதுல பாருங்க இங்க ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ என்ன பண்றான், நிலவன் இந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட லேட்ச் டோரோட தாப்பாளை ஓபன் பண்ணி அதுக்குள்ள போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, அந்த டோர் இவங்க உள்ள போனதுக்கு அப்புறமா டோர் லாக் ஆயிடுது. அவங்க ரெண்டு பேரும் அங்க உள்ளே மாட்டிக்கிறாங்க. சோ உள்ள மாட்டினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பார்க்க போறாங்க. சோ இந்த பாய் சொல்றான் பாரு, so many switches, what does this big green switch do அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாக்குறதுக்கு நிறைய சுவிட்சஸ் இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு பெரிய சுவிட்ச் இருக்கு. சோ அந்த பெரிய சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே என்ன பண்றான், நோ டோன்ட் டச் இட். இவன் சொல்றான் நோ டோன்ட் டச் அப்படின்னு சொல்றான். பட் ஆனா என்ன ஆயிடுச்சு, அமுதன் ஆல்ரெடி அதை டச் பண்ணிட்டான். பட் அமுதன் had pressed the switch and the shuttle burst into outer space. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, மாட்டிக்கிட்டு உள்ள நடந்து போனாங்கன்னு சொன்னல, உள்ள நடந்து போயிட்டு அங்க போய் பாக்குறாங்க. இவன் தான் அமுதன், இவன் நிலவன். ஸோ அமுதன் என்ன பண்றாங்க, நிறைய ஸ்விட்ச் இருக்கு, இந்த பெரிய கிரீன் ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், அத டச் பண்ணிடுறான். அதுக்குள்ள நிலவன் என்ன சொல்றான், டோன்ட் டச்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் என்ன பண்றான், கிரீன் கலர் பிக் ஸ்விட்சை டச் பண்ணிடுறான். அந்த ஸ்பேஸ் ஷிப் அந்த மியூசியத்தை விட்டு பர்ஸ்ட் ஆகி என்ன பண்ணிடுது, மேல பறக்குது. அதுக்கு சொல்றான் நிலவன், வாட் ஹாவ் யூ டன் அமுதன் அப்படின்னு சொல்றான். என்ன அமுதன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றான். அதுக்கு சொல்றான் அவன், சாரி, I thought the button would open the door, but looks like I hit the wrong button. ஸோ நிலவன் கேட்குறான், என்ன அமுதன் பண்ணி வச்சிருக்க அப்படின்னதுக்கு அதுக்கு அவன் சொல்றான், அமுதன் இல்லப்பா, இந்த கிரீன் கலர் பிக் பட்டன் அழுத்தினா ஒருவேளை டோர் ஓபன் ஆகுமோ அப்படின்னு நினைச்சு நான் அதை அழுத்திட்டேன். பட் ஆனா அது என்ன ஆயிடுச்சு, தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ திருப்பி படிக்கலாமா, so many switches, what does this big green switch do? No, don't touch it,
but Amudan had pressed the switch and the shuttle burst into outer space. What have you done, Amudan? Sorry, I thought the button would open the door, but looks like I hit the wrong button. The shuttle went through a belt of astronauts. ஸோ அந்த ஷட்டில் என்ன ஆயிடுச்சு, இப்போ மேலே அவுட்டர் ஸ்பேஸில் ட்ராவல் ஆயிடுச்சு. ஸோ அவுட்டர் ஸ்பேஸில் பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ரோனாட்னு சொல்லியிருக்காங்களா. ஆஸ்ட்ரோனாட்ஸ்ன்றது நத்திங் பட் ஒரு சின்ன சின்ன கல்ங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலார் சிஸ்டத்தை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும். நிறைய கல் வந்து என்ன பண்ணும், அதோட பெல்ட் ஆஃப் ஆர்பிட்ஸில் வந்து சுற்றிட்டே இருக்கும். பட் அதை வந்து இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க சயின்டிஸ்ட். அவங்க வந்து அந்த கல் அந்த ராக்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஸ்பேஸ்ல டிராவல் பண்றது எப்படி இங்க கீழே ஏர்த்ல வந்து நிறைய வண்டிகள் இதெல்லாம் டிராஃபிக்ல நம்ம வண்டி ஓட்டுறோமோ அதே மாதிரிதான் மேல எப்படி இருக்கும் அதோட டிராஃபிக். அந்த டிராஃபிக்ல என்ன யாரெல்லாம் இருப்பாங்க, குட்டி குட்டி கல்லுங்கெல்லாம் இருக்கும். அது வந்து அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு சொல்றான் அமுதன், an astronaut is coming towards us, turn the shuttle. அதுக்கு அவன் சொல்றான், how will I turn the shuttle? Let me try pulling this lever. ஸோ அவன் என்ன சொல்றான், நிலவன் அமுதன் நம்மளை நோக்கி ஒரு ஆஸ்ட்ரோனாய்ட் வந்துட்டே இருக்கு, நீ என்ன பண்ற ஸ்பேஸ் ஷிப்பை இந்த பக்கமா திருப்பு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், எப்படி திருப்புறதுன்னு தெரியல, இரு இங்க ஒரு லிவர் இருக்கு, அதாவது ஒரு கைப்பிடி மாதிரி இப்ப ஸ்டேரிங் மாதிரி இருக்கு, ஸோ நான் அதை புல் பண்றேன், திருப்ப முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்றாங்க. The shuttle crash landed on a new planet. ஸோ அது என்ன பண்ணுது, அவன் லிவரை திருப்பும் போது அது ஏதோ தப்பாயிடுது, வேற ஒரு புது பிளானட்ல போய் அது என்ன பண்ணுது, சர்ன்னு நம்ம இப்ப வண்டி இருந்து கீழே விழுந்தோம்னா எப்படி வண்டி சரிச்சுட்டு போகுது, அந்த மாதிரி சரிச்சுட்டு போய் அந்த பிளானட்ல லேண்ட் ஆயிடுது. அப்புறம் உடனே கேக்குறான் நிலவன், ஆர் யூ ஆல்ரைட் அமுதன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். I am fine அப்படின்னு சொல்றான். Quick, we must wear a space suit. அப்ப என்னன்றா, இப்ப இங்க ஏர்த்ல இருக்க மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஏர்த்ல மட்டும்தான் என்ன தேவையில்ல, ஸ்பேஸ் ஷூட்டும் தேவையில்ல, ஆக்சிஜன் சிலிண்டரும் தேவையில்ல. பட் நம்ம மேல ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு என்ன தேவை, ஸ்பேஸ் ஷூட் அண்ட் சிலிண்டர் தேவை. ஸோ அந்த ஷட்டில் எங்க இருக்கு நம்மளோட ஸ்பேஸ் ஷூட்டும் ஆக்சிஜன் சிலிண்டரும் இருக்குன்னு பார்க்கலாம், வா போயிட்டு சீக்கிரம் அதை வேர் பண்ணலாம். அப்படி வேர் பண்ணலன்னா என்ன ஆகும், அவங்களால மூச்சு திணறி அவங்களால அங்க என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. They ran for the chutes. Nilavan saw green lights coming towards the shuttle. ஸோ என்ன பண்றாங்க, அந்த ஷட்டில் ஓடி போயிட்டு எங்க ஸ்பேஸ் ஷூட் இருக்குன்னு பாக்குறாங்க. பார்க்கும்போது நிலவன் நாங்க பாக்குறோம் ஒரு கிரீன் கலர் லைட்ல இன்னொரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்து அவங்கள நோக்கி வரத பாக்குறான். லுக் அட் தோஸ் லைட், இட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் அஸ் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்துட்டு இந்த லைட் நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். எஸ், தே ஆர் ஆல் அரவுண்ட் அஸ் அண்ட் தட் ஷட்டில் இஸ் வெரி பிக், லெட் அஸ் வேர் அவர் ஷூஸ். ஸோ அதுக்கு அமுதன் என்ன சொல்றான், சோ அது நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கு, அந்த ஷட்டில் இந்த ஷட்டிலை விட பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்பேஸ் ஷூட்டை போட்டுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ அந்த பெரிய பிக் ஷட்டில்குள்ள இருந்து யார் வராங்க, ஏலியன்ஸ் வராங்க. Aliens are from the big shuttle, scattered the windows and took them out. So அவங்க தான் ஏலியன்ஸ் தான் என்ன பண்றாங்க, அந்த ஷட்டிலுக்குள்ள இருக்க அமுதனையும் நிலவனையும் அந்த ஷட்டில உடைச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில தூக்கி காப்பாத்துறாங்க. காப்பாத்துனது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ப்ளீஸ் டோன்ட் பி அஃப்ரைட், தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் யுவர் ஷட்டில், we can fix it for you. ஸோ எங்களை பார்த்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, உங்க ஷட்டில்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கா, அதை வந்து நாங்க என்ன பண்ணி தரோம், சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, how is this possible, do you speak our language? நீங்க பேசுறீங்களா, அதுவும் எங்களோட மொழி பேசுறீங்களா, இது எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. அதுக்கு சொல்றாங்க, we can read your mind and use that to speak your language. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களோட சென்ஸை யூஸ் பண்ணி உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்றத நாங்க புரிஞ்சுக்குவோம், அது இல்லாம உங்களோட சென்ஸை யூஸ் பண்ணி என்ன லாங்குவேஜ் பேசணும்னு நாங்க தெரிஞ்சுக்குவோம். ஸோ அடுத்தது பாருங்க, ஏலியன்ஸ் கேவ் தெம் அ ஸ்பெஷல் ரூம் ஸோ தட் தே கேன் ரிமூவ் their shoots and rest. ஸோ இங்க என்னது, ஸ்பேஸ்ல வந்து ஆக்சிஜன்
இதுவும் ஸ்பேஸ் ஷூட்டும் இல்லாம இருக்க முடியாது இல்லையா. ஸோ நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, ஏலியன்ஸ் அவங்களோட ஷட்டில்ல ஒரு ஸ்பெஷல் ரூம் வச்சிருக்காங்க. அதுல என்னது ஆக்சிஜன் எல்லாம் அதுலயே இருக்குமா, ஆக்சிஜன் சிலிண்டர் போட தேவையில்லையா. ஸோ அந்த ஸ்பெஷல் ரூமை கொடுத்து இவங்க 2 பேர்த்தையும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள நாங்க உங்களோட ஷட்டில ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Please rest here and eat these capsules. They are the same as your food. ஸோ என்ன சொல்றாங்க, இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இந்த கேப்சூல்ஸ் இந்த மாத்திரையை எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாத்திரை எப்படி இருக்கும், உங்களோட ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும், உங்க ஏர்த்ல கிடைக்கிற ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும், எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Hey, wake up, your ship is ready. Put on your shoes. It is time to go home. அப்ப அவங்க 2 பேரும் கேப்சூல சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. திருப்பி ஏலியன் என்ன பண்றாங்க, அவங்கள எழுப்பி உங்களோட ஷட்டில் ரெடி ஆயிடுச்சு, ஸ்பேஸ் ஷட்டில் ரெடி ஆயிடுச்சு, எந்திரிச்சு இந்த ஷூட்டை போட்டுட்டு கிளம்புங்க, உங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் சொல்றாங்க. அதுக்கு அமுதனும் நிலவனும் அந்த ஏலியன்ஸ்க்கு என்ன சொல்றாங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப், ஆர் யூ கம்மிங் டு எர்த் வித் அஸ். ஸோ உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி, நீங்களும் எங்க கூட எர்த்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன்ஸை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ஏலியன்ஸ் சொல்றாங்க, when the time comes we will see you. அதுக்குன்னு ஒரு நேரம் கிடைச்சதுன்னா நாம என்ன பண்ணலாம், மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம்.